அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம செய்ய போற ஒரு உணவு நம்மளோட பாரம்பரியமான உணவு. களியும் கூட தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு, காய்கறிகள்லாம் போட்டு ஒரு அருமையா டேஸ்டா ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். இது நம்ம சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் ஒரு பாரம்பரியமான உணவு. நம்ம எல்லாருமே பூர்வீகமா ஒரு கிராமத்துலேருந்து வந்து செட்டில் ஆனவங்க தான். கிராமம்னா ஒரு திருவிழா இருக்கும். திருவிழாக்கள்ல கோயில்கள்ல கொடுத்த முதல் பிரசாதம் பார்த்தீங்கன்னா, இந்த களி, கூழு கூட தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு. இதுதான் முதல் பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரம்பரியமான ரொம்ப டேஸ்டான களிய வீட்ல செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நெறைய பேர் நெனச்சுன்னு இருப்பீங்க. ஆனா, இந்த களிய வீட்ல நம்ம 2 பேர், 3 பேர், 4 பேருக்காக சுலபமா, ஈஸியா செய்ய முடியும். அத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த களி எப்படி செய்ய போறதோ, அதே மாதிரி அத தொட்டுக்கிறதுக்காக இந்த கத்திரிக்காய், முருங்கக்காய், கீரைத்தண்டு, நம்ம இன்னைக்கு மொச்சக்கொட்டைக்கு பதிலா பச்சை வேர்க்கடலை, அப்புறம் குழம்பு கருவாடு போட்டு ஒரு அருமையான டேஸ்டான ஒரு கருவாட்டு குழம்பு செய்ய போறோம். இந்த பாரம்பரியமான களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். இந்த கருவாடு குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கருவாடு வாங்கி வந்தோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கருவாடு அந்த மார்க்கெட்ல இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருந்தது. அதுல குழம்பு கருவாடுன்னு நம்ம கேட்டு குழம்பு கருவாடுல நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதுல 2 எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி போட்டு மொத்தமா ஒரு 1/4 கிலோ 100 ரூபாய் கொடுத்து கருவாடு வாங்கிட்டு வந்தோம். அந்த கருவாடுல ஒரு 300 கிராம் கருவாடு போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போறோம். இந்த கருவாடு கூட நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், நம்ம ஆர்கானிக் கார்டன்ல விளைஞ்ச ஒரு தண்டு கீரை தண்டு இருக்கு இல்லையா, அது நிறைய இருந்தது. அதுல இருந்து ஒரு 4 மட்டும் நம்ம பறிச்சு எடுத்துப்போம். அப்புறம் மொச்சப்பயிறு போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் பச்சை மொச்சை ட்ரை பண்ணோம். அது கிடைக்கல. சரி, அப்புறம் மொச்சக்கட்டை வாங்கி ஊற வச்சு செய்யலான்னு பார்த்தா அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேர்க்கடலை கிடச்சி. அதனால் பச்சை வேர்க்கடலை வாங்கி அதெல்லாம் போட்டு கூட இந்த கருவாடு போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கருவாடை நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். கருவாடு மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தமாக நீட்டாக இருந்தது. அதுவே எனக்கு ஆச்சரியம் தான். நிறைய இடத்துல ஒரே மண்ணாக இருக்கும். இது சுத்தமாக க்ளீனாக இருந்தது. க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வேலையே வைக்கல. இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கலாம். 80 ml செக்கில் ஆடின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கருவாட்டு குழம்பு வச்சா ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் 4ம் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு 20 பல்லு இடிச்சு வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயில வதங்கணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிஞ்சு முருங்கைக்காய். அதே மாதிரி நம்ம கீரை தண்டையும் தோலை உரித்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது 2த்தையும் முதல்ல சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அப்படியே லேசாக வதக்கலாம். இந்த காய்ங்கெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முருங்கைக்காவும் கீரைத்தண்டும் ஓரளவுக்கு வதங்கினோடனே நான் 1 கப்பு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், மொச்சக்கொட்டைக்கு பதிலாக. வேர்க்கடலை போட்டு வச்சா கூட குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவையில் எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு நம்ம இந்த காய்கறியில் சேர்த்துக்கலாம்.
உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும். ஒரு சில கருவாடில் அதிகமாக இருக்கும், ஒரு சிலதில் கம்மியாக இருக்கும். அதனால் அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம 1 கப்பு பச்சரிசி நொய் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம களி செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முருங்கைக்காய், கீரைத்தண்டு, வேர்க்கடலை ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு 200 கிராம் பிஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை ஏன் கடைசியில் சேர்க்குறோம் அப்படின்னா, முன்னாடியே கத்திரிக்காய் சேர்த்தா ரொம்ப வெந்துட்டு அப்புறம் குழஞ்சி போயிடும். அப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப கத்திரிக்காய் கிடைக்காது. அதனால் கடைசியாக கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினவுடனே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கே தெரியும், அது கலருக்காக போடுறது தான். இது காரம்லாம் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களோட தேவைக்கு போட்டுங்க. அப்புறம் கூட செக் பண்ணிவிட்டு கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணும். காயும் கொஞ்சம் வேகணும் இந்த தண்ணியில். இந்த நேரத்தில் நாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை இதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வெரைட்டியான மீன் இருக்கும். இதை அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மீன் கருவாடும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பியும் ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். இப்போ கருவாடு போட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைமில் தான் உப்பு, புளி, காரம் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு சில இதில் கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த நேரத்தில் நம்ம காயெல்லாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு செக் பண்ணிடலாம். எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து மூடிட்டு ஒரு 5 நிமிஷம். இப்போவே கருவாடு குழம்பு வாசனை அப்படியே வர ஆரம்பிக்குது, நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிக்குது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதாங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு அப்படியே மணக்க மணக்க காயெல்லாம் போட்டு அந்த கருவாட்டு குழம்பு வாசனை ஆளை தூக்குது அப்படியே. இந்த நேரத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தழையை அது மேலே அப்படியே பூ போல் தூவி விட்டுடலாம். வாசனை செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்கோம்ல அந்த காய்கறிகள் கூட அந்த கருவாடு, வேறு லெவலில் இருக்குது அந்த வாசனை. இப்போ பாருங்கள், பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கப்பா, செம்மையாக சூப்பரான கருவாட்டு குழம்பு. நான் பார்க்க 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 நாக்கில் ஜலம் கொட்டுது. இப்போ இந்த கருவாட்டு குழம்பை இறக்கிடலாம், களி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 கப்பு நம்ம கேழ்வரகு மாவு எடுத்துக்க போகிறோம். கேழ்வரகு மாவு வந்து இது வெறும் கேழ்வரகு மட்டும் இல்லை, கேழ்வரகு, கம்பு, சோளம் கலந்த ஒரு மாவு. 1 பங்கு கேழ்வரகு, 1/4 பங்கு சோளம், 1/4 பங்கு கம்பு கலந்து நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1 கப்பு பச்சரிசி நொய்யும் 2 கப்பு மாவு எடுத்திருக்கோம். அதனால் இது 1 பங்குக்கு 2.5 அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்போ நம்ம 3 கப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 7.5 கப்பு தண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல நம்ம இதில் இந்த களிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி நொய், பச்சரிசி நொய், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகணும். ஒரு 80% வேகிற வரைக்கும் நாம் பொறுமையாக வெயிட் பண்ணணும்.
ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நொய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு வேகணும்னா ஒரு 80% வெந்ததுன்னா போதும். இப்போ பாருங்கள் கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு 75-80% இந்த நொய் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த கேழ்வரகு கம்பு சோள மாவு, அதை வந்து இதில் போட்டுடணும். இந்த டைமில் வந்து நெருப்பை நம்ம குறைச்சிடணும். வெறும் அனல் கங்கு மட்டும் இருந்தால் கூட போதும். நீங்கள் கேஸ் ஸ்டவ் இருந்தால் சிம்மில் வச்சுடுங்க. இப்போது இந்த மாவை அப்படியே போட்டுட்டு நீங்கள் எதுவும் கிளறவே வேணாம், அப்படியே மூடி வச்சிடணும். இன்னும் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே அந்த கங்கு சூட்லேயே இது அப்படியே வேகும். இந்த மாவு இந்த 80% நொய்யும் வேகணும் இல்லை அரிசி, அதுவும் அப்படியே நல்லா வேகும். பாருங்கள் இப்படியே நம்ம என்ன பண்ணோன்னா இறக்கிடணும். 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிட்டு மத்தோட காம்பு, அப்படி இல்லைன்னா இந்த மரக்கரண்டி இருந்ததுன்னா அதனோட காம்பு ஒரு செவுத்துல எதனா வச்சு முட்டு கொடுத்துட்டு நீங்கள் கிண்டனாலும் சரி, இல்லை காலுக்கு இடையில வச்சுக்கிட்டு கிண்டனாலும் சரி, சூட்டோட கிண்டணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், சுற்றி நல்லா துணி வச்சுங்க. நல்லா இது மாதிரி நல்லா கிண்டிக்கினே இருக்கணும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கிண்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக களி ரெடி ஆயிடுச்சு. இதே சூட்டோட நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். அது கொஞ்சம் வில்லங்கமான வேலை தான். அதை ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு சில்வர் கிண்ணம் மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இது மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு உருண்டைக்கு தேவையான களியை எடுத்துட்டு இது மாதிரி ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஈஸியாக. இது மாதிரி உருட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட ரவுண்டு வந்துடும். ஒரு கொஞ்சம் சூடும் கொஞ்சம் ஆறிடும். ஏன்னா சுட சுட கையில் பிடிச்சி உருட்டுறது கஷ்டம். இது மாதிரி லேசாக போட்டு நீங்கள் கிண்ணத்தில் பரட்டி உருட்டி எடுத்துக்கிங்கன்னா களி உருண்டியை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், திருப்பியும் ஒரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு உருண்டைக்கு தேவையான களியை எடுத்துங்க, கிண்ணத்தில் போட்டுங்க. 2 சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றுன்னு சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே மேலும் கீழுமா ஒரு தடவை ஷேக் பண்ணுங்கள். இது மாதிரி சுற்றிக்கினே இருந்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். கொஞ்சம் ஆறி இருக்கும். அந்த நேரத்தில் கையில் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டில் களி செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கருவாட்டு குழம்பு நம்ம செஞ்சோம் இல்லையா, இந்த நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கருவாடு இல்லாமல் இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரைத்தண்டு, மொச்சக்கொட்டை இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை போட்டு வெறும் காய் குழம்பு கூட செஞ்சு இந்த களியோட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.